10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். மலையாள திரையுலகில் ஒரு திரைப்படம் வெறும் 20 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகி உலகளவில் 240 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலித்து 10 மாநில விருதுகளை வென்றது. இது ஒரு கனவு பயணம். ஆனால் இந்த மகத்தான வெற்றிக்கு பின்னால் ஒரு நடிகர் கைது, தயாரிப்பாளர்கள் மீது மோசடி வழக்கு என பல சர்ச்சைகளும் மறைந்திருந்தன. இது மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படத்தின் கதை. இந்த ஆண்டு கேரள மாநில திரைப்பட விருதுகளில் சிறந்த படம், சிறந்த திரைக்கதை, சிறந்த இயக்குனர் என பல பிரிவுகளில் மஞ்சுமெல் பாய்ஸ் ஆதிக்கம் செலுத்தியது. மொத்தம் 10 விருதுகளை அள்ளிச் சென்றது. கடந்த ஆண்டு வெளியான சிதம்பரம் இயக்கிய இந்த படம் மலையாள சினிமாவின் வரலாற்றில் அதிக வசூல் செய்த படமாக மாறியது. ஆனால் இந்த படத்தின் பயணம் அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. தயாரிப்பு சவால்கள் முதல் மாபெரும் வெற்றிக்குப் பிறகு எழுந்த மோசடி குற்றச்சாட்டுகள் வரை பல தடைகளை தாண்டி வந்தது. மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படத்தின் குறிப்பிடத்தக்க பயணத்தை இப்போது பார்ப்போம். மஞ்சுமெல் பாய்ஸ் கடந்த ஆண்டு வரலாறு படைத்தது. மலையாள சினிமாவில் அதிக வசூல் செய்த படமாக இது மாறியது. ஒரு குறைந்த பட்ஜெட்டில், அதாவது 20 கோடி ரூபாயில் உருவானது. இந்த படம் இந்தியாவில் 141 கோடி ரூபாயும் உலகளவில் 435 கோடி ரூபாயும் வசூலித்தது. பல மாதங்களாக இந்த படம் முதலிடத்தில் நீடித்தது. சமீபத்தில் துல்கர் சல்மானின் லோக திரைப்படம் இந்த சாதனையை முறியடிக்கும் வரை மஞ்சுமெல் பாய்ஸ் தான் உச்சத்தில் இருந்தது. இது ஒரு சிறிய படத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அபாரமான வெற்றிக்குப் பிறகும் சர்ச்சைகள் விரைவில் படத்தை பற்றி கொண்டன. படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் சௌபின் ஷாஹிர் மற்றும் அவரது இணை தயாரிப்பாளர்கள் மீது ஒரு போலீஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிராஜ் வலயத்திடா என்பவர் தான் படத்தின் மறைமுக முதலீட்டாளர்களில் ஒருவர் என்று கூறி இந்த வழக்கை தொடர்ந்தார். படத்தின் பட்ஜெட்டிற்காக தான் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் முதலீடு செய்ததாக சிராஜ் குற்றம் சாட்டினார். ஆனால் படம் வெளியான பிறகு லாபத்தில் தனக்கு எந்த பங்கும் மறுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த வழக்கு சௌபின் ஷாஹிர், அவரது தந்தை பாபு ஷாஹிர் மற்றும் தயாரிப்பாளர் ஷான் ஆண்டனி ஆகியோர் மீது பதிவு செய்யப்பட்டது. இவர்கள் அனைவரும் பரவா பிலிம்ஸ் நிறுவனத்தின் பங்குதாரர்கள். சௌபின் நிதி மோசடி குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த வழக்கு நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வெற்றிக்கு பின்னால் மறைந்திருக்கும் இந்த சட்டச் சிக்கல்கள் படத்தின் பயணத்தை மேலும் சிக்கலாக்கின. மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படம் 2006ஆம் ஆண்டு குணா குகைகளில் நடந்த ஒரு நிஜ சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. ஒரு சிறிய பகுதியிலிருந்து வந்த நண்பர்கள் குழு ஒன்று கொடைக்கானலுக்கு விடுமுறைக்குச் சென்றது. ஆனால் அவர்களில் ஒருவர் குணா குகைகளில் சிக்கிக் கொண்டபோது அவர்களின் பயணம் ஒரு சோகமான திருப்பத்தை அடைந்தது. இந்த உண்மைச் சம்பவத்தை படமாக்குவது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. படக்குழுவினர் முதலில் உண்மையான குணா குகைகளில் படப்பிடிப்பு நடத்த திட்டமிட்டனர். ஆனால் அது நடைமுறைக்கு ஒவ்வாதது மற்றும் ஆபத்தானது என்பதை விரைவில் உணர்ந்தனர். எனவே குகைகளை ஒரு செட்டில் மீண்டும் உருவாக்க முடிவு செய்தனர். இயக்குனர் சிதம்பரம் ஒரு நேர்காணலில், பயணம் எளிதாக இருக்கவில்லை, ஆனால் அது நம்ப முடியாத அளவிற்கு பலனளித்தது என்று கூறினார். நாங்கள் உண்மையிலேயே தகுதியானதை பெற்றோம் என்று நான் நம்புகிறேன். இது எங்களை மேலும் முன்னேறவும் இன்னும் பலவற்றை உருவாக்கவும் தூண்டுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். கலை இயக்குனர் அஜயன் சாலிசேரி தனது குழுவினர் குணா குகைகளை எவ்வாறு நுணுக்கமாக கட்டினார்கள் என்பதை பற்றி ஒரு நேர்காணலில் விளக்கினார். கொடைக்கானலில் உள்ள பல்வேறு இடங்களில் இருந்து இயற்கையான பாறைகளை வடிவமைத்து
ஒரு யதார்த்தமான குகை போன்ற சூழலை உருவாக்கினர். குகையின் ஆழமான சரிவின் வியத்தகு காட்சிகளை படமாக்க 50 அடி ஆழமுள்ள பல குழிகள் கட்டப்பட்டு அவை ஒன்றிணைக்கப்பட்டு 150 அடி ஆழமான சரிவு உருவாக்கப்பட்டது. இது ஒரு பிரம்மாண்டமான முயற்சி. குணா குகையின் மறு உருவாக்கம் பற்றி பேசும்போது எல்லாமே நுணுக்கமாக வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதை குழுவினர் உறுதி செய்ய வேண்டும் என்று அஜயன் சாலிசேரி கூறினார். சாவ்பின் போன்ற நடிகர்கள் இறுதி காட்சியில் காணப்படுவது போல தரையிலிருந்து 40 அடி உயரத்தில் யதார்த்தமாக தொங்கக்கூடிய ஒரு இடத்தை உருவாக்குவது சவாலாக இருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். அவர்களின் நுணுக்கமான முயற்சிகள் இருந்த போதிலும் படப்பிடிப்பின் போது பயன்படுத்தப்பட்ட மழை விளைவு முறைகள் காரணமாக செட் அடிக்கடி வெள்ளத்தில் மூழ்கியது. இதை சமாளிக்க படப்பிடிப்பு சூழலை பாதுகாப்பாகவும் செயல்படக்கூடியதாகவும் வைத்திருக்க குழுவினர் தொடர்ந்து தண்ணீரை வெளியேற்ற வேண்டியிருந்தது. இந்த சவால்கள் அனைத்தும் படத்தின் தரத்தை உறுதி செய்வதற்கான அவர்களின் அர்ப்பணிப்பை காட்டுகின்றன. மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படம் வெறும் ஒரு வெற்றி படம் மட்டுமல்ல. இது சவால்கள், சர்ச்சைகள் மற்றும் அபாரமான கலை முயற்சி ஆகியவற்றின் ஒரு கலவை. ஒரு சிறிய பட்ஜெட்டில் தொடங்கி உலகளாவிய வெற்றியை பெற்று விருதுகளை அள்ளி அதே நேரத்தில் சட்டச் சிக்கல்களையும் சந்தித்தது. இது திரையுலகின் இருண்ட மற்றும் பிரகாசமான பக்கங்களை ஒரே நேரத்தில் காட்டுகிறது. இந்த திரைப்படம் ஒரு உண்மைக் கதையை எவ்வாறு உயிர்ப்பிக்க முடியும் என்பதற்கும், ஒரு குழுவின் அர்ப்பணிப்பு எவ்வாறு தடைகளை தாண்டி வெற்றியை பெற முடியும் என்பதற்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. மஞ்சுமெல் பாய்ஸ் மலையாள சினிமாவின் வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட அத்தியாயம். இது ஒரு மறக்க முடியாத பயணம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.